மாங்கல்யம் தந்துனானேனா. அட பாண்டி, வாப்பா பாண்டி, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா? நல்லா இருக்கு ஐயா. இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்ல. அதான்யா வேலைக்கு வந்தேன். என்னப்பா நீ அதுக்குள்ளே எதுக்கு வேலைக்கு? நல்லா ஓய்வு எடுக்க வேண்டியது தானே? ஓய்வெல்லாம் நிறைய எடுத்தாச்சு ஐயா. உடம்பும் நல்லபடியா தேறி வந்துருச்சு. இனி எனக்கு ஓய்வெல்லாம் தேவைப்படாது ஐயா. அதுதான் பழையபடி வேலை செய்யலாமேன்னு வேலைக்கு வந்துட்டேன். இருந்தாலும் நீ இப்பவே வேலைக்கு வரணும்னு என்ன அவசியம் வந்தது சொல்லு? சம்பளத்தை பத்தி கவலைப்படாத. மாசம் மாசம் உனக்கு சம்பளம் கூட கொடுத்துடுறோம். நீ நல்ல ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீ வேலைக்கு வந்தா போதும். ஐயோ ஐயா, ஏற்கனவே கதிரையா 6 மாசத்துக்கு எனக்கு சம்பளம் கொடுத்திருக்காரு. லட்சுமி சொன்னா எனக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு 6 மாசத்துக்கு சம்பளம் கொடுத்திருக்காவ. அத வச்சு லட்சுமி வேலைக்கு போன சம்பளத்தை வச்சு எங்க குடும்பம் நல்லபடியா ஓடிச்சியா. எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இனி என் உடம்பு நல்லா தேறி வந்துடுச்சு. இதுக்கு பிறகும் நான் வீட்லயே உட்காந்துருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுதுயா. அதுவும் சரிதான் பாண்டி. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த ஒருத்தர் ஒண்ணும் பண்ணாம உட்காரணும்னா எப்படி உட்கார முடியும்? சும்மா உட்கார கஷ்டமா தான் இருக்கும். சரி, உன் மனசு திருப்திக்காக நீ உனக்கு என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணு போதும். இந்த வேலை தான் செய்யணும் அந்த வேலை தான் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா பாண்டி, நீ இனி மரம் மட்டும் ஏறக்கூடாது. உனக்கு வயசு ஆயிடுச்சு. அதனால மரம் ஏறுற வேலையை இதோட விட்டுரு. ஒரு தடவை கீழே விழுந்து பட்ட அவஸ்தையே போதும். இதே மடைக்கு தண்ணி பச்சுறது, இல்ல ஏதாவது களை பறிக்கிறது, விதை விதைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைன்னா செய்யு. மற்றபடி தென்னை மரமோ வேற எந்த மரமோ ஏறக்கூடாது நீ. சரிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாப்பா முருகா. அடு பாண்டி, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு முருகா. சரிப்பா, நான் வாழைத்தோப்பு வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க வேலை பாருங்க. சரிங்க ஆகட்டும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கலாமே. என்ன முருகா பண்ண சொல்ற? இவங்க சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை. அதுக்காக என்ன வேலையே பார்க்காம சம்பளம் வாங்க சொல்றியா? வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் வேலைக்கு வராட்டியும் மாச சம்பளம் மட்டும் என்ன தேடி வந்துருது. இப்படி இருக்கும்போது எனக்கு மனசு கேட்கலப்பா. ஆமாண்ணே, அதுவும் சரிதான். பெரிய ஐயாவும் சரி, கதிர் ஐயாவும் சரி, நமக்கு ஒரு குறை வச்சது கிடையாது. நேத்து கூட என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவ வந்தாவ. கதிரைய என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காவ. எனக்கு எதுவும் வேணாம் ஐயான்னு சொல்லிட்டேன். இல்ல முருகா, உன் பொண்ணு அவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டாலோ? ஆமாண்ணே, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கா. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. சந்தோஷம்டா, நல்ல விஷயம். நேத்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காவ. எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்லன்னு அவங்க கேக்குற அளவுக்கு நம்மளால பண்றதுக்கு வசதி இல்ல. அது ஒத்துவருன்னு தோணல. அவங்களும் போயிட்டு செய்தி சொல்றேன்னு சொன்னாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் முருகா, நிறைய எதிர்பார்க்கறாங்களோ? ஆமாண்ண, நம்ம வசதிக்கு அவ்வளவுலாம் பண்ண முடியாது. அவங்க கேக்குறது ரொம்ப அதிகமா இருக்குண்ணே. அது சரி வராது, அதனால விட்டாச்சு. விடு முருகா, உன் பொண்ணுக்கு நல்ல வரனா கிடைக்கும். அதானே பாக்குறேன். ஆனா இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கண்ணே. அவங்க பொண்ணு எவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கா. அவங்க பெரிய மனசுக்காரவ, ஒன்னும் கேட்டது கிடையாது. எல்லாம் சரிதான் முருகா. ஆனா நமக்கு ஆசை இருக்குள்ள நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு. எதுவுமே பண்ணாம அவ கல்யாணம் பண்ணி போயிட்டாலேன்னு வருத்தம். அந்த வீட்லயே நான் வேலைக்காரனா இருக்கேன். என் பொண்ணு அதே வீட்டுல முதலாளி அம்மாவா உக்காந்துருக்கா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னால என் பொண்ணுக்கு சீதனமா எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தமா தான் முருகா இருக்கு. ஆனா இது இப்படியே விடக்கூடாதுல்ல. வேலைக்கு போய் சம்பாரிச்சு நாளைக்கு என் பேரன் பேத்தி பிறக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்ல. கண்டிப்பாண்ணே. பத்தாததுக்கு இன்னொருத்தி இருக்கா, அவளை கட்டி கொடுக்கணும். என்ன இருந்தாலும் மீனாவுக்கு நான் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிடணும். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அதுக்காக தான் முருகா நான் வேலைக்கே வரேன். சரி முருகா, நீ வேலையை பாரு. நான் போய் வாய்க்கால்ல தண்ணி வந்தா எங்கேயாவது தண்ணி பாய்ச்சுற வேலை இருந்தா தண்ணி பாய்ச்சுறேன். சரிங்க அண்ணா. அந்த கதிர் மேல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் தோட்டனுக்கு ரொம்ப அதிகாரம் பண்றான். இங்க தண்ணி பாய்ச்ச விட்டுட்டான்.
எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு சொகுசா இருந்தேன். இப்போ என்னவே வேலை செய்ய விட்டுட்டான். வாய்ப்பு கிடைக்கட்டும், அவனை காலை வரம் விட மாட்டேன். கேப்பா தம்பி, யோ, என்னையா பெருசு? என்னப்பா பெரியவங்களை இப்படி பேசுற? யோ, நீ பெருசு தானே, இப்ப பெருசுன்னு தானே சொல்ல முடியும். சரிப்பா, வழிவிடு. நான் தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சணுமா? இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதான் தண்ணி ஓடிட்டு இருக்கு. இதுல நீ என்னத்த பண்ண போற? என்னப்பா கையில மண்வெட்டியே காணோம், ஒன்னையும் காணோம், தண்ணி பாய்ச்சறேன்னு சொல்ற? எது மண் வெட்டியா? அதெல்லாம் ஒரு பாத்தி நிறைஞ்சு அடுத்தடுத்த பாத்திக்கு வழிஞ்சு போயிடும். மண் வெட்டி எல்லாம் தேவைப்படாது. ஷப்பா, அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு பாத்தியா தான் தண்ணி பாய்ச்சணும். ஒரு பாத்தி வழிஞ்சு இன்னொரு பாத்தினா செடி நாசமாயிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. தம்பி சொல்றத கேளுப்பா. ஹே, கிளம்புன்னு சொல்றேன். ஹோல பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். இங்க தண்ணி பாய்ச்ச வேண்டியது என்னோட வேலை. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. வந்துட்டான் பெருசா, ஏதோ விவசாயத்துல PhD படிச்ச மாதிரி. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வா ஆதி. எங்க முல்லையோட மாமியார பார்க்க வந்தியோ? இல்ல அர்ஜுன், ஒண்ணுதான் பார்க்க வந்த. என்ன பார்க்க வந்தியா? என்ன ஆதி, எல்லாரும் நம்ம வீட்ல இருந்து முல்லையோட மாமியார தான் பார்க்க வந்தவ. நீ என்ன நம்ம வீட்லயே இருக்கிற என்ன பார்க்க இப்ப வந்திருக்க? அது இல்ல அர்ஜுன், தியாவுக்கு வயிறு வலியா, ரொம்ப முடியாம படுத்திருக்கா. அதான் ஏதாவது டேப்லெட் போடலாமா உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? இல்ல அர்ஜுன், அவளுக்கு மந்த்லி வர பெயின் தான், ரொம்ப வலிக்குது போல. காலையில இருந்து பெட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அதான் அர்ஜுன், நான் என்ன பண்ணலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இது நார்மல் தான் ஆதி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவளுக்கு கால் ஏதாவது வீங்குச்சா? காலா தெரியலையே அர்ஜுன், அவ வயிறு வலிக்குதுன்னு தான் சொன்னா. இந்த டைம்ல கால்லாம் வலிக்குமா என்ன? ஒரு சிலருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு கால் வலிக்குது வீங்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அதனாலதான் கேட்டேன் தியாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு. மத்தபடி அது நார்மல் தான் அர்ஜுன். ஒண்ணு பண்ணுவோம், பெயின் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தா நான் ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் போட சொல்லு. அப்புறம் ஹார்ட் பேக் வைக்க சொல்லு, சரியாயிடும். இனிப்பா எதுவும் அவளை சாப்பிட வேண்டாம்னு சொல்லு. சரி அர்ஜுன். ஆமா, முல்லையோட மாமியார் எங்க இருக்காங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம போனா நல்லா இருக்காது, பார்த்துட்டே போயிடுறேன். ரூம் நம்பர் 11 அங்கதான் இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. முல்லையும் அங்கதான் இருக்கா. நீ போகிறதுனா பார்த்துட்டு போ. ஓகே அர்ஜுன், அப்போ நான் வரேன். சரி ஆதி. எந்த வழியா வீட்டுக்குள்ள போறதுன்னே தெரியலையே. அப்படியே வீட்டுக்குள்ள போனாலும் வேற யாராவது என்ன பார்த்துட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? அக்காவை வெளியே எங்கேயும் பார்க்க முடியல. கிவிய கிட்ட கூட மாட்டி திட்டு வாங்கிடலாம். ஆனா போன வீட்டுல இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எப்படியாவது அக்கா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடணும். ஹே, நீ யாரு? அது வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கியா? ஆமா. ஐயோ, எதுக்கு நான் இப்போ ஆமான்னு சொன்னேன்? வீட்டுக்கு வெளியே தானே நின்னுட்டு இருக்கோம். பேசாம அம்மாவை பார்க்க வரேன்னு சொல்லி இருந்திருக்கலாமே. பயத்துல எதேதோ வளர்றேன். அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, நீ உள்ள போய் வேலை பாரு. உள்ள அண்ணா அண்ணிலாம் இருக்காங்க. சரி, அக்கா உள்ளதான் இருக்காளா? அப்போ பெரிய அம்மாவும் இங்க இல்ல, ஐயாவும் அக்காவும் தான் இருக்காவ. உள்ள போய் கொடுத்துட்டே போயிடுவோம். என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? உள்ள வா. அந்த வர. நீ வந்து வேலை பாரு, அம்மா வந்துருவாங்க. சரி. ஒண்ணு பண்ணுமா, சொல்லுங்க. நீ கிச்சனுக்கு போய் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு மேல வா. இது கிச்சனா? இன்னைக்குதான் முத தடவை வரியா? அப்படியே நேரா போய் ரைட் எடுத்தினா கிச்சன் இருக்கும். கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு மேல வா. பயப்படாத, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு மாத்திரை போடணும். கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வச்சு எடுத்துட்டு வரியா? சரி. கொஞ்சம் சீக்கிரமா வா.
அக்கா பார்த்து மொபைல கொடுத்துட்டு கிளம்பலன்னு பார்த்தா இங்க என்னென்னமோ நடக்குதே. நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அக்கா எங்க இருக்கா? நேரா போய் ரைட்டா லெஃப்டா போவோம். தியா, இப்ப வலி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. கால் ஏதாவது வலிக்குதா? நான் வேணா கால் புடிச்சு விட்டுமா? சொல்லுதியா, நான் வேணா கால் புடிச்சு விட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொஞ்ச நேரம் இரு, சுடுதண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். டேப்லெட் போட்டு படு, எல்லாம் சரியாயிடும். ம் அப்புறம் உனக்கு என்னன்னாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. எது வேணாலும் தாராளமா கேளு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சாப்பிட சாப்பிட பிரியாணி வாங்கிட்டு வரவா? சொல்லு, பிரியாணி ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்ல வேற ஏதாவது வேணுமா? ஸ்வீட் மட்டும் இப்ப சாப்பிட வேண்டாம்னு சொன்னோம். ஒரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ஸ்வீட் ஏதாவது வேணா வாங்கி தரேன். இப்போ சொல்லு, உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு? எது வேணாலும் கேளு, கடையில வேணா வாங்கிட்டு வரேன். இல்ல வீட்டுல செய்யலனாலும் சொல்லு, நான் செஞ்சு தர சொல்றேன். என்ன சாப்பிட்ற? ஹாய், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அதான் சாரி சொல்லிட்டேன் இல்லதியா, இன்னும் கோவமா இருக்கியா? என்ன வேணாலும் சொல்லு. என்ன கேட்டாலும் செய்வீங்களா? சொல்லு, கண்டிப்பா செய்வேன். கொஞ்ச நேரம் அப்படியே உங்க மடியில படுத்துக்கவா? சரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உனக்கு எப்பவும் இப்படிதான் வயிறு வலிக்குமா? இல்லை, ஒரு டைம் வலிக்காது. ஒரு டைம் நிறைய ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டா வலிக்கும். பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே அடிக்கடி மோர் குடிப்பேன், கத்தாழை ஜூஸ் குடிப்பேன், அப்புறம் லெமன் ஜூஸ் குடிப்பேன். அதெல்லாம் குடிச்சிட்டு நிறைய தண்ணி நிறைய குடிச்சுன்னா எனக்கு வயிறு வலிக்காது. ஒரு சில டைம் அதை ஒழுங்கா கண்டுக்காம விட்டுருவேனா, அப்போ ரொம்ப வலிக்கும். ஓ, அப்போ ஜூஸ்லாம் குடிச்சா வலிக்காதா? எனக்கு வலிக்காது. சரி சரி. வீட்லயும் அப்பப்ப வலிக்கும். அம்மா மடியில படுத்து அப்படியே தூங்கிடுவேன். அவங்க தலை கோதி விடுவாங்களா, அது நல்லா இருக்கும், அப்படியே தூங்கிடுவேன். ஓ சரி சரி. வேற என்னெல்லாம் பண்ணா வயிறு வலிக்காது? வேற என்ன பண்ணா வயிறு வலிக்காதுன்னு தெரியல. ஆனா ஒரு 10 மாசத்துக்கு இந்த மாதிரி வயிறு வலிலாம் வராம இருக்கிறதுக்கு ஐடியா இருக்கு. அப்படியா? என்ன ஐடியா? மரமண்டை. சொல்லுதியா, ஆனா இதெல்லாம் நேச்சர், இயற்கை, இதை எப்படி நிறுத்த முடியும்? எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க. ம் அவங்களுக்கும் இப்படிதான் அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு படுத்துப்பாவ. ம் அப்புறம் அவைய கல்யாணம் ஆகி போயிட்டாவ. ம் அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்தாவ அவைய அம்மா வீட்டுக்கு. ம் அப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்னாவ, இந்த மாதிரி குளிக்கிற வேலை தள்ளி போயிடுச்சுன்னு. எழுந்துரு. ஏன்? என்னடி நீ சொல்றதெல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன மரமண்டேன் நினைச்சியா? எப்படியாவது என்ன சிக்கல்ல மாட்டி விடணும். எது சிக்கலு? ஏன் உனக்கு தெரியாதா? ஓலை பாரு, போனா போகுது, வயிறு வலிக்குதே, பாவமா இருக்கேன் மடியில படுக்க வச்சா. ஏன் இந்த வயிற்று வலியில கூட உனக்கு அதுதான் தோணுமா? ஏன் நீங்களா பிள்ளைய பெக்க போறிய? வலிய தாங்கி பிள்ளைய பெக்க போறது நானு. என்னமோ ரொம்ப தான் அழுத்துக்கிறிய. ஹோல பாரு, நல்லா இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. சாப்பாட்டுல எதையாவது வாங்கி கலந்து விட்டு என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வர வைக்கிறேன். சரி, நீ பெட்ல படுத்து உறங்கு, எனக்கு வேலை கிடக்கு. எங்க வீட்டுல எல்லாம் அம்மா மடியில தாங்க படுத்து தூங்குவேன். அப்பதாங்க எனக்கு தூக்கம் வரும். தூங்கிட்டேன்னா வயிறு வலி தெரியாதுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேங்க. அப்படின்னா வாயவே திறக்க கூடாது, நீ வாய் மூடிக்கிட்டு படுத்துக்கணும். சரி சரி, பேசாம தூங்கு. ம் சுடுதண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன், இந்த பொண்ணு இன்னும் காணும். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா. சத்தமாடாத. சுடு தண்ணி. அங்கேயே வச்சுட்டு போ.
சத்தம் வரக்கூடாது. சரி. ஏய் யாழினி அக்கா, ஷ், இங்க என்ன பண்ற? ஒண்ணுதாங்க பார்க்க வந்தேன். நீங்க வந்தது அம்மாவுக்கு தெரியுமா? ம்ஹும். ஏய் எதுக்கடி அப்படி என்ன அவசரம்? அக்கா அது உன்னோட மொபைல் ஒண்ணு நம்ம வீட்டுல இருந்துச்சுல்ல, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏண்டி அதுக்காடி வந்த? அத நீயே வச்சுக்கோ, ஐயா கிட்ட பணம் நான் கொடுத்துக்கிறேன். அந்த மொபைல் அப்பப்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குக்கா. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சத்தம் கேட்டுடுச்சு. நான் எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா எல்லா நேரமும் என்னால சமாளிக்க முடியாதுக்கா. எனக்கு என்னவோ அந்த போன் உன்கிட்டே இருக்கிறது தான் சரின்னு தோணுது. நீயே வச்சுக்கோக்கா. இனி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியது தானே? அதுக்கு இல்லக்கா, சுவிட்ச் ஆஃப் பண்ணனா அது யாருக்குமே பயன்படாது. நீயாவது இந்த போனை வச்சு யூஸ் பண்ணிப்பல்ல, அதுக்கு தாங்க எடுத்துட்டு வந்தேன். ஐயோ உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, ஐயா எனக்கு புதுசா வேற போனே வாங்கி கொடுத்துட்டாவ. அதனால அந்த போனை நீயே வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு காலேஜுக்கு போகும்போது யூஸ் ஆகும் பத்தியா? ஐயோ அக்கா, என்னாலலாம் அந்த போனை அங்க வச்சிருக்க முடியாது. நீயே இங்க வச்சுக்கோ, நான் காலேஜ் போகும்போது வேணா உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இப்ப வேண்டாம்க்கா. இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து நான் வந்ததே இந்த போனை கொடுக்கறதுக்காக தான். என்னால இந்த போனை அந்த வீட்டுல வச்சுலாம் சமாளிக்க முடியாது. அம்மா சுத்தம் பண்ணும்போது இல்ல ஏதாவது சத்தம் கேட்டு பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். உனக்குதான் அம்மா பத்தி தெரியும்ல. அது மட்டும் இல்லாம முத்துவேல் மாமாவுக்கு என்னை கெட்டி கொடுக்கறதுக்கு பேசிட்டு இருக்காவ. என்னது, முத்துவேல் மாமாவுக்கு ஒண்ணு கெட்டி கொடுக்கணும்னு சொல்றாளா? அம்மாவுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன? அவ சொன்னதுல இருந்து எனக்கு வேற பயமா இருக்குக்கா. அக்கா நான் படிக்கணும்க்கா, அப்படி எதுவும் நடக்காம என்னை காப்பாத்துக்கா. நீ பயப்படாத யாழினி, நான் இருக்கேன்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. வேற என்னதான் சொன்னாவ? ராணி அத்தை தான் முத்துவேல் மாமாக்கு என்னை கெட்டி கொடுக்க கேட்டாவலாம். ஏற்கனவே அவ உங்களுக்கும் முத்துவேல் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாவ. அப்பாவுக்கு அடிபட்டு படுத்து படுக்கையான பிறகு கல்யாணம் வேணான்னு சொன்னாவ. அதுக்கு பிறகு முத்துவேல் மாமாவை கேட்டனா உங்களுக்கு தான் கெட்டுவேன்னு ஒத்த கால நின்று அவையில சம்மதிக்க வச்சாவ. எல்லாம் உனக்கும் தெரியும். அது பிறகு ஏதோ பிரச்சனையே உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்ப அப்பாவும் சரியாயிட்டாவ. இப்போ ராணி அத்தை என்னையும் பொண்ணு கேக்குறாவ. பயமா இருக்குக்கா. யாழினி நீ பயப்படாத, தைரியமா இரு, எதுவும் நடக்காது. சரி சரி, நீ நேரமே வீட்டுக்கு கிளம்பு. அம்மா கண்ணுல முக்கியமா மாட்டிடாத, சரியா? சிந்தாக்கா போனு. சரி சரி, பார்த்து பத்திரமா போ. முக்கியமா அம்மா கண்ணுல மாட்டிடவே மாட்டிடாத. சரிக்கா. மீனா, சொல்லுங்கத்தா. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏதோ பேச்சு குரல் கேட்டது. நானா? இல்லையே, நான் யார்கிட்டயும் பேசலையே. இல்ல, நீ யார்கிட்டயும் நின்னு பேசிட்டு இருந்த. எனக்கு நல்லா சத்தம் கேட்டது. இங்க வேற யாருமே இல்ல. தியாவும் மேல இருக்கா, உடம்பு சரியில்லை. முல்ல அம்மா 2 பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஐயா நிஜமா நான் யார்கிட்டயும் பேசல. யார்கிட்டயும் பேசல? ஏய், எங்க போற? நில்லு. போன் இடுப்புல வச்சிருக்கா. ஒருவேளை போன்ல பேசிட்டு இருப்பாளோ? போனு நான் வாங்கி கொடுத்தது, எனக்கு தெரியாம யாருக்கிட்ட பேச போறா? என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன காரணம் வேணும்? போன்ல பேசுனியா? இல்லையே, நான் போனே வச்சில்ல. போன் வச்சு இல்லையா? என் போன் உள்ள சார்ஜ் போட்டிருக்கு. சார்ஜ் போட்டிருக்கா? அப்புறம் இது யார் போனு? நினைச்ச மாதிரி என்னத்தையும் இவ மறைக்கிறா. போன் ஒழிச்சு வைக்கிற லட்சணத்தை பாரு. சரிங்க தான், நான் போட்டேன். இரு, என்ன அவசரம்? இல்லதான், அடுப்பு நிறுத்தலாம் தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன அவசரம்? போலாம், இரு. இங்க பாரு, என் கண்ணை பாரு. இருந்தாலும்
என் பொண்டாட்டிக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஆமா, இந்த தோட அழகா இருக்கு, எந்த கடையில வாங்கின? என்ன கேட்டுக்கிட்டே இருக்க, பதில காணோம். அது ஐயா, என்னடா மாட்டிக்கிட்டோமேன்னு பயமா? சரி சொல்லு. மாமனுக்கு தெரியாம என்ன தப்பு பண்ணனா? எதுக்கு இப்படி திரு திருன்னு முழிக்கிற? ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்ல. இல்லை, ஒன்றும் இல்லை. கையிடுங்க. ஒண்ணும் இல்ல. சிக்கிடுச்சு. மாட்டிக்கிட்ட